ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் பிடிசி வந்து நல்லா பம்ப் ஆகிட்டு இருக்கு. எத்திரியமோட பிடிசி வந்து சூப்பராக பம்ப் ஆகிட்டு இருக்கு. இது எதிர்பார்த்தது தான் சரிங்களா. ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் பிரேக்கப் பண்ணி நல்லா பம்ப் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இது ஃபர்தராக பம்ப் ஆகுமா, இல்லை ரிவர்ஸ் இருக்குதா, இல்லை லிக்விடேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எத்திரியமும் பார்க்கலாம், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம் சரிங்களா. பிடிசி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி கிட்டத்தட்ட 90,000 வந்துருச்சுங்க சரிங்களா. 90,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி போன வீடியோ, அதுக்கு முந்தின வீடியோ எல்லாம் போட்டு தான் இருந்தோம். ஓகேங்களா, இதெல்லாம் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி அதே மாதிரி வந்து நல்லா பிரேக்கப் பண்ணி நல்லா பம்ப் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. போன வீடியோ நினைக்கிறேன், போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ போட்டிருந்தேன். அது வீக்லி வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பாருங்கள், ப்ரீவியஸோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக்கப் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பேராபிளிக் ரன்னு போயிருக்கு பிடிசி. ஸோ இதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக்கப் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வந்து ஒரு பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி வந்து லாஸ்ட் வீடியோவில் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. லாஸ்ட் 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ சேம் தான், அப்படியே வந்து டிட்டோவாக காப்பி ஆகுது பிடிசி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேரிஷான்ல இல்லை, இது புல்லிஷ் ஆயிருச்சு பிடிசி. ஓகேங்களா, ஸோ இது வந்து புல்லிஷ் ஆயிருச்சு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட் எப்படி இருக்கும் பிடிசிக்கு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்குது, லிக்விடேஷன் பாயிண்ட் இருக்குது நான் சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து ஸோ இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் நான் சொன்னேன், இது வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா, ஸோ இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து ஒரு 4 ஹவரில் வந்து இந்த இடத்துல லிக்விடேஷன் இருந்தது, பட் அவன் எடுக்கலை. ஓகேவா, ஸோ எடுக்காமல் மேலே போயிட்டான். ஸோ ஓவராலாக புல்லிஷ் சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஏன்னா 4 ஹவர் ரியாக்ட் பண்ணாமல் 1 டேலையும் வீக்லியும் வந்து புல்லிஷாக இருந்ததுனால அந்த ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அது பிரகாரம் வந்து பிரேக்கப் பண்ணி மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கான் சரிங்களா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்போது வீக்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரெசிஸ்டன்ட். இப்போ வீக்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. இந்த லைன் தான் வந்து 90 லைன், அதாவது 88.500. ஸோ அந்த லைன் தான் வந்து இதனுடைய ரெசிஸ்டண்ட் பிடிசி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெசிஸ்டண்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஒரு லிக்விடேஷன் இருக்கும். கண்டிப்பாக அந்த லிக்விடேஷன் இப்போ கரண்ட்டாக எடுத்திருக்கான் பிடிசி. இப்போ 1 டேல வச்சா தெரியும். இப்போ கரண்ட்டாக வந்து இந்த லைனுக்கு மேலே இருந்திருக்கும், பட் இப்போ எடுத்திருக்கான். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ வந்து 1 டே எதுவுமே க்ளோஸ் ஆகலை சரிங்களா. 1 டே வந்து க்ளோஸ் ஆகலை. இப்போ வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஓகேவா, இது புல்லிஷில் தான் இருக்குது. ஓவராலாக புல்லிஷ் தான். ஏன்னா வீக்லி வந்து இங்கே புல்லிஷில் தாங்க இருக்குது. ஏன்னா வீக்லி வந்து ஓவராலாக சூப்பர் புல்லிஷில் இருக்குது, 1 டேலும் புல்லிஷில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் முடியறதுக்கு நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் வந்து இந்த இடத்துல இப்போ வந்து பிரேக்கப் பண்ணா, இது வந்து பிரேக்கப் பண்ணதுன்னா இது புல்லிஷ் தான். ஏன்னா இங்கேருந்து பிரேக்கப் பண்ணி போகுது. ஏன்னா இது ஃபர்தராக புல்லிஷ் தான் போகும். ஏன்னா ஓவராலாக புல்லிஷ் கண்டினியூஷன் தான் இங்கே இருக்கும். பட் இங்கே ரிஜெக்ஷன் வந்து ஒரு கேண்டில் வந்து கீழே வந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ரிஜெக்ஷன் வர்றதுனால அது ஷார்ட் டைமாக ஒரு லிக்விடேஷன் பேஸ் பண்ணி கீழே வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஏன்னா இது நல்லா வருங்க. இப்போ நான் சொல்லலை, இது வந்து புல்லிஷில் தான் இருக்குது மார்க்கெட்டு, புல்லிஷில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேவா, புல்லிஷில் தான் இருக்குது. சப்போஸ் வந்து பேரிஷ் வந்தால் நான் சொல்கிறேன் சரிங்களா. பேரிஷ் மூமெண்ட் இங்கே சிக்னல் கொடுத்தா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட்டு மேஜர் ரெசிஸ்டண்ட் வந்து இந்த 93, 94 இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து இது புல்லிஷ் கண்டினியூஷனாக இருக்கிறதுனால இந்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது தற்போதைக்கு. இந்த ஸ்பீடு, ஏன்னா இந்த பிரேக்கப் பண்ணி இந்த ஸ்பீடு போகிறான் பார்த்தீங்களா, இந்த ஸ்பீடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது 95 ஏரியா, 94.5, 94,005 அந்த ஏரியாவில் போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சரிங்களா, அந்த இடத்துக்கு பிடிசி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கன்சால்டேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சால்டேட் போட்டுட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது
சரிங்களா? ஸோ இது நடக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல ரிஜெக்ஷன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனால் தான் இந்த லிக்விடேஷனை எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபர்தராக மேலே போகலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக அந்த 94க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 94 போயிட்டு அங்கே வந்து பிடிசி கன்சல்டேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி கன்சல்டேட் போட்டு மறுபடியும் ஃபர்தராக மேலே பம்ப் ஆகிடுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பிடிசிக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக புல்லிஷ் எய்ம் தான் பிடிசிக்கு இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் பார்க்கலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு. இந்த புல்லிஷ் ட்ரெண்டு வந்து இன்னும் பிரேக்கப் பண்ணல. இப்போ தான் லாஸ்ட்டு கேண்டில் ஒன் டே கேண்டில் வந்து பிரேக்கப் பண்ணி ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், மறுபடியும் பிரேக்கப் பண்ணுறான். சரிங்களா, ஸோ இதுதான் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போவும் வந்து இது புல்லிஷில் தான் இருக்குது. எத்திரியம் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 1750 இருக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து 1750 இருக்குது. ஸோ அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்தால் லிட்டில் கன்சல்டேட் ஆகலாம். தெரியும், கன்சல்டேட் ஃபர்தராக மேலே போகும். ஓகேவா, அடுத்து இங்கே வந்துட்டுனாலே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த 1700 வந்துட்டுனாலே நெக்ஸ்ட்டு அனதர் டவுன் மோஸ்ட் பாசிபிளி இல்லை. ஓகேவா, ஸோ இந்த 1750 வந்துட்டுனாலே எத்திரியம் வந்து அனதர் டவுன் மோஸ்ட் பாசிபிலிட்டி இல்லை. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னுடைய அனலைஸ். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் அதே தான் நான் சொன்னேன், இது வந்து இங்கே போகுது அனதர் லோ இல்லைன்னு, பட் அனதர் லோ வந்துருச்சு. சரிங்களா, அதனால் இந்த தடவை அதே காப்பி அடிக்க மாட்டான். பிகாஸ் போன தடவை வந்ததுனால இந்த தடவை காப்பி அடிக்க மாட்டான். ஏன்னா இந்த தடவை போச்சுன்னா கண்டிப்பாக அது லைட்டாக சின்ன புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு கன்சல்டேட் போட்டுட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு கன்சல்டேட்டு அதுக்கப்புறம் ஹியூஜ் பிரேக் அவுட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எத்திரியமும் புல்லிஷில் தான் இருக்குது, பிடிசியும் புல்லிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா, எத்திரியம் நல்லா பம்ப் ஆகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு நல்லா பம்ப் ஆகும், ஆல்ட் காயின்லாம் நல்லா பம்ப் ஆகும். சரிங்களா, ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் பாட்டம் முடிஞ்சிச்சான்னா பாட்டம் முடிஞ்ச சினாரியோ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்க்கலாம். எத்திரியம் சொல்லியிருக்கேன், எத்திரியம் மேக்ஸிமம் வந்து இந்த ஏரியா வந்து பாட்டமாக இருக்கும், இதுக்கு கீழே வரதுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா ஒரு இடத்துல வந்து டெக்னிக்கல் ஃபெயில் ஆகலாம், எல்லா டைமும் டெக்னிக்கல் ஃபெயில் ஆகலாம் சொல்ல முடியாது. சரிங்களா, அதுக்கான ரீசன் நான் டெலிகிராமில் போட்டிருந்தேன். ஓகேவா, ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. டைம் லைன் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு முக்கியம், டைம் தான் முக்கியம். ஓகேவா, எந்த டைமில் ப்ரைஸ் வந்து போகுன்றது வந்து அதுதான் நம்ம சொல்ல முடியாது. டைம் தான் நம்ம வந்து முன்ன பின்ன ஆகும் தவிர, பட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு போய் சொல்லாது. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து போய் சொல்லாது. ஓகேவா, ஏன்னா மேலே பாருங்கள் ஹெவியான லிக்விடேஷன் நம்ம பம்ப் இருக்கும் இங்கே. சரிங்களா, பாருங்கள் சூப்பரான, ஏன்னா இங்கேருந்து 1.5 இங்கேருந்து எவ்வளோ சரியான பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 150% லாங் எடுக்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா லாங்கு 150% நல்ல ப்ராஃபிட் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஏன்னா ஹை ப்ராபபிலிட்டி பிடிசி புல்லிஷில் இருக்குது. இடையில ஏதாவது வேறு ஸ்ட்ரக்சர் வந்தால் சொல்கிறேன், இதுவரையும் இல்லை, புல்லிஷில் தான் இருக்குது மார்க்கெட்டு. சரிங்களா, ஏன்னா பிடிசி புல்லிஷில் இருக்குது, எத்திரியம் புல்லிஷில் இருக்குது, மார்க்கெட்டே புல்லிஷில் தான் இருக்குது. இடையில ஏதாவது வந்தால் சொல்கிறேன், ஏன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் நான் கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறானோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அனலைஸ் இருக்கும். நான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அதனால் அப்பப்போ அனலைஸ் வந்து அப்பப்போ வந்து ட்ரேடே மாறும், அனலைஸ் வந்து மாறும். பட் இப்போதைக்கு வந்து ஓவரால் புல்லிஷில் தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க மார்க்கெட். சரியா, ஆல்மோஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் போன வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வேணால் கவனிச்சிருக்கலாம். ஏப்ரல் மிட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் டைம் லைன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் அதே மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது. ஓகே காஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ரிஸ்க்கு, உங்களுடைய மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.